இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 35வது வார்த்தையிலிருந்து 10வது அதிகாரம் 8 வரையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இயேசுவினுடைய பரிவுள்ளம், அவரிடம் பேச்சிழந்த ஒருவரை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவர் பேசும்படி செய்கிறார். இயேசு சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாட்டினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். ஆயனில்லாத ஆடுகள் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்திருப்பதை கண்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமது குறைகளில் இருந்து விடுபட, நிறைவுகளில் நாம் மகிழ்ச்சியுற்று வாழ ஆண்டவர் இயேசுவிடம் செல்ல வேண்டும். பேச்சிழந்தவரை இயேசுவிடம் கொண்டு செல்லுகிறார்கள். பல இடங்களிலே பார்க்கிறோம், பார்வை இழந்தவரை இயேசுவிடம் கொண்டு செல்லுகிறார்கள். நோயாளிகள், பைத்தியக்காரர்கள், பேய் பிடித்தவர்கள் எல்லாரையும் கொண்டு செல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு பரிவு உள்ளம் கொண்டவராய் காணப்பட்டார். ஆயனில்லாத ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மத்தியில் அவர் தன்னுடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை உதிர்க்கிறார். நமக்கு வாழ்வு தருவார். கடன் தொல்லைகளினாலே, வறுமையினாலே, நோயினாலே, பிள்ளைகளுடைய கெட்டுப்போன நிலையிலே பெற்றோர்கள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறார்கள். பெற்றோராயிருக்கிற கணவன் குடிகாரனாக இருக்கும் பொழுது அந்த மனைவியும் பிள்ளைகளும் எவ்வளவு வேதனையிலே ஆழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு பதில் எங்கே இருந்து கிடைக்கும்? இயேசுவிடம் இருந்து கிடைக்கும். ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அடுத்து வருகின்ற தலைமுறையினர்களுக்கு இப்படிப்பட்ட இயேசுவினுடைய பரிவுள்ளத்தை வெளிப்படுத்துகின்ற ஊழியர்கள் நிறைய தேவை. அறுவடை இருக்கிறது, நிறைய பேர் வேதனையில் இருக்கிறார்கள். ஆயனில்லாத ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஆயர்களை கொண்டு வர வேண்டும். அது நம்முடைய வேண்டுதலில் இருக்க வேண்டும். மேலும் அதற்கு இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள். தம்முடைய சீடர் 12 வரையும் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்து 12 பேரை அனுப்புகிறார். நம் மத்தியிலே இருக்கிற குருக்களுக்கு, ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் இருக்கிற பலவீனங்களை பார்க்க கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் கொட்டுகின்ற சில வார்த்தைகளை நாம் கவனத்திலே வைக்கக்கூடாது. நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். அன்பானவர்களே, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். நம்மிலே இருக்கிற கெட்டுப்போன உடல் சுகத்தை, கெட்டுப்போன மனசுகத்தை மறுபடியும் கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய களஞ்சியத்தை திறந்து விடுகிறவர்கள் இவர்கள். அருட்சாதனங்கள் வழியாக, மறைவுரைகள் வழியாக, தனி சந்திப்பின் வழியாக. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய வேதனைகளிலே நீர்தான் எங்களுக்கு பதில் அளிப்பவர், விடுதலை கொடுப்பவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நலம் தரும்படி, உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் நலம் தரும்படி நீர் உம்முடைய ஊழியர்களை எங்கள் மத்தியிலே அனுப்பி இருக்கிறீர். அவர்கள் வழியாக நீர்தான் செயல்படுகிறீர் என்பதை உணர்கின்ற வரத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.